பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 14 அக்டோபர் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. ஸோ ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்கல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைச்சாங்க விசாரிக்க. ஸோ அந்த ஆணையமும் ரத்து பண்ணியிருக்காங்க. சிறப்பு விசாரணை குழு வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கர்க் அவர் தலைமையில் அமைச்சாங்க. ஸோ அந்த குழுவும் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போயிருக்கு, கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு. ஸோ இதை விசாரிக்கிறதுக்கு, அதாவது சிபிஐ விசாரிப்பாங்க, அதை கண்காணிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில் இந்த இருக்கார் பார்த்தீங்களா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி ப்ளஸ் அவர் தலைமையில் இருக்க 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு இதை கண்காணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தனக்கு கீழே ஒரு தொண்டர்கள் இருக்காங்கன்னா அவங்கள வழி நடத்துறது தான் தலைவன். தன்னோட பவரை காமிக்கிறதுக்காக தொண்டர்களை பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக ஒரு தலைவனாக இருக்கவே முடியாது, சரிங்களா? ஏன்னா இந்த 41 பேர் உயிரிழப்பு அப்படின்றது கட்டாயம் சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு ஏற்றுக்கிட்டே ஆகணும், சரிங்களா? சரி, ரைட்டு, பார்ப்போம். சிபிஐ விசாரணை என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரி, ரைட்டுப்பா. அடுத்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் அமெரிக்கர்கள், ஒருத்தர் பிரான்ஸ்காரர் ஜோயல் மோகிர், இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். பீட்டர் ஹோவிட், அவரும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஃபிலிப் அகியோன், சரிங்களா, இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவங்க 3 பேர்த்துக்கும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக, என்ன விஷயத்துக்காக அப்படின்றத இவங்க பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய சிந்தனை, பொருள்கள், சரிங்களா, புதிய சிந்தனை, பொருட்கள், சேவைகள், நடைமுறைகளில் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி குறித்து விளக்கியதற்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவான ஒரு விஷயந்தான், பர்ஃபெக்டாக இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை, சரிங்களா? அதே மாதிரி இது அறிவித்தது பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை தேர்வு செய்கிறது யார் அப்படின்னா ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி, சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை தேர்ந்தெடுக்கிறவங்க ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ், இந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் நடைபெற்ற அந்த மோதல் இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு தற்காலிகமாக. ஸோ 2 பேரும் தங்களோட பிணை கைதிகளை பரஸ்பரமாக விடுவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு போர் அப்படின்ற சூழ்நிலை இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த 20 அம்ச திட்டம் அறிவிச்சிருந்தார். யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப், சரிங்களா? இது மேபி கேட்கலாம், அந்த போரை நிறுத்துறதுக்காக 20 அம்ச திட்டத்தை அறிவித்தது யார் அப்படின்னா ட்ரம்ப், சரிங்களா? அதனால் அவருக்கு இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காப்புல. இந்த ரொம்ப நாள் போரை நிப்பாட்டியிருக்காரு. ஆனால் இது எத்தனை தடவை சொல்லி காட்டுவாருன்னு தெரில, பார்ப்போம். ரைட்டுப்பா. அடுத்து முக்கியமான நியூஸ் பார்த்தோன்னா இந்த இது ரொம்ப முக்கியம். அதாவது திருநங்கைகளுக்கு அரண் இல்லம் அப்படின்ற பெயரில் பாதுகாப்பான வாழ்விடங்கள் உருவாக்க போகிறாங்க, சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியம். அரண் இல்லம் அப்படின்றது என்னென்னா திருநங்கைகளுக்கான பாதுகாப்பான வாழ்விடங்கள், சரியா? இதில் ஒரு சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலின நபர்கள், இவங்க இதில் 1 வாரத்திலேருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தங்கிக்கலாம் இந்த அரண் இல்லத்தில், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். 1 வாரத்திலிருந்து 3 ஆண்டுகள் வரை இந்த பாதுகாப்பான இல்லத்தில் தங்கிக்கலாம். ஒரு இல்லத்தில் 25 பேர் தங்குறதுக்கான அனுமதி கொடுக்கப்படும். ஸோ இவங்க அந்த தங்குற டயத்தில் இப்போ 18 வயசு கழிஞ்சு அவங்க இங்கே தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயினான தேவை உணவு, உடை, இருப்பிடம், அது கொடுக்கப்படும். ப்ளஸ் அவங்களோட கல்வி 3 ஆண்டுகள் தொடர்றதுக்கு அனைத்து வழியும் செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த இதில் தங்குற அந்த 3 வருடங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட திருநங்கைகள் அல்லது திருநம்பிகளுக்கு சுய தொழில் தொடங்க வழிகாட்டுறது, நிதியுதவி வழங்குறது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரண் இல்லம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சரி, அடுத்து கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காங்க. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது 2025 G7 உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா கனடா, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம்
பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு 3 முறை நடத்தப்படும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிறப்பு டெட்டு தேர்வாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து அவங்க வந்து பணியில் இருக்கணும் அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ரிட்டைர்மெண்ட் ஆக 5 வயது மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க பணியில் தொடர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க நல்லபடியாக படிங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 புதிய சட்டங்கள் போட்டாங்களப்பா. ஸோ அது சார்ந்த ஒரு கண்காட்சி ராஜஸ்தானில் நடைபெற்றிருக்கு. சரியா? இந்திய குற்றவியல் நீதி நடைமுறைக்கான கண்காட்சி. சரியா? அந்த கண்காட்சி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் நடைபெற்றிருக்கு. இந்த 3 முக்கிய சட்டங்கள் இது நீங்கள் தெளிவாக பார்த்தே ஆகணும். இந்திய தண்டனை சட்டம். சரியா? அது வந்து பாரதிய நியாய சம்ஹிதா. சரிங்களா? இந்திய தண்டனை சட்டம் அப்படின்றது பாரதிய நியாய சம்ஹிதான் மாறி இருக்கு. அதுக்கடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா மற்றும் அடுத்து இந்திய சாட்சிய சட்டம் அப்படின்றது பாரதிய சாக்சிய அதனியம். இப்படி வந்துட்டு இந்த 3 நேம் மாற்றிருக்காங்க இது 3க்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு 2024 ஜூலை 1 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷனும் முக்கியம். சரியா? ரைட்டுப்பா. இதில் வேறு அதோட சிறப்பம்சம் கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட்டாக தேவையில்ல. நீங்கள் இது 3 மட்டும் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த அதாவது பிஎஃப் அமௌண்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து 100% சேமிப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ அனுமதி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா 100% பிஎஃப் அமௌண்ட்டையும் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமணம், கல்வி, இந்த இருக்கு பாருங்கள், உடல்நல குறைவு, திருமணம், கல்வி, இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேவைக்கு தகுந்து 10 முறை எடுத்துக்கலாம். இப்போது கல்விக்கெலாம் வந்துட்டு 10 முறை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைக்கு தகுந்து மொத்த அமௌண்ட்டு 100% நம்ம இபிஎஃப்ஓலேருந்து எடுத்துக்கலாம். சரியா? நம்ம பிஎஃப் காசுலேருந்து. ரைட், ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துட்டுருக்கு. குவாஹாட்டியில், அசாமில் இருக்க குவாஹாட்டியில் நடந்துட்டுருக்கு. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்ணல கலக்கோட்லா, சரிங்களா, அவங்க வந்துட்டு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கரா ஞானதத்து, சரியா, இவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா? உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். ஸோ மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்ணல கலக்கோட்லா, அதே மாதிரி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கரா ஞானதத்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? ரைட். இது முக்கியம். என்ன அப்படின்னா ஜப்பானில் வந்து பிஎஸ்ஏ டூர் ஸ்குவாஷ் போட்டி நடக்குது. இதில் இந்தியாவோட ஜோஷ்னா சின்னப்பா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஜோஷ்னா சின்னப்பா வந்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்குவாஷ். சரியா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு மெயின் அந்த மாதிரி தான்ப்பா கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை கொடுத்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது முக்கியம். என்ன அப்படின்னா உணவு பூங்கா 2 இடத்துல துவங்கியிருக்காங்க, திண்டிவனம் மற்றும் தேனியில். சரிங்களா? மிக பிரம்மாண்டமான உணவு பூங்காவாக இருக்குது. நிறையா பேத்துக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று திண்டிவனம், இன்னொன்று தேனி மாவட்டத்தில் தப்புக்குண்டு, பூமலைக்குண்டு, இந்த கிராமங்களை உள்ளடக்கிய உணவு பூங்கா துவங்கப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை இணைப்பில் உலக அளவில் இந்தியா முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. ஸோ அது போக கூடுதலாக உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நகராட்சியிலிருந்து வரும் குப்பைகளை வந்து சேமித்து அதை வந்து ரோடு போடுறதுக்கு பயன்பாடு செய்ய உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியம். அதாவது உலக அளவில் இப்போ பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் பேட்டரியால் இயங்கும் வாகனங்களோட உற்பத்தி 30% அதிகரிச்சிருக்குப்பா. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? தமிழ்நாட்டில் தற்போது பேட்டரியால் இயங்கும் வாகனங்களோட உற்பத்தி 30% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் உற்பத்தி அமெரிக்கா வந்து முதலிடத்துலையும், சீனா 2வது இடத்துலையும், இந்தியா 3வது இடத்துலையும் இருக்குது. இது வந்து ஏற்கனவே போன மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இது கொடுத்துருந்தாங்க. சரியா? நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதம் கரண்ட் அஃபேர்லையும் நம்மளுக்கு வந்திருக்கு. அது நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம மேதகு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். ஸோ இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக ஆட்டோமொபைல் உற்பத்தியில்
இந்தியா தற்போது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. அமெரிக்கா, 2வது சீனா. சரி ரைட். வேறு அந்த வெளியூர்லேருந்து பயணிக்கிறவங்க சரிங்களா, சொந்த ஊருக்கு பயணிக்கிறவங்க அதிகமாக ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட்டு வசூல் பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. சரி ரைட். இது என்ன புகார் அளிக்க போய் ரெட் பஸ்ஸில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி ரைட்டுப்பா. வேறு இன்றைக்கி எதுவும் நியூஸ் இல்லை, அவ்வளோதான். இதை முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நன்றி.